ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மை கிறிஸ்வாஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிர் வச்சு ஒரு ரெசிபி. பச்சை பயிர் வந்து நம்ம நார்மலாக சாப்பிடும்போது கிடைக்கிறத விட முளைக்கட்டை வச்சு சாப்பிட்டோன்னா 20% வந்து நமக்கு ப்ரோட்டீன் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நாம் ஊற வைக்கணும். நான் இப்போ ஊற வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பை விட வந்து நம்ம 3 மடங்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து 4லேருந்து 5 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கு. எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குன்னு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடித்தட்டு வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வடித்தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு இதை வந்து நல்லா மூடி வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதை வந்து ஒரு 12 ஹவர்ஸ் வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து இது இப்படியே இருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ சூப்பராக அழகாக அந்த பாசிப்பருப்பு எல்லாமே வந்து நல்லா முளைக்கட்டி வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நாம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இன்றைக்கி நான் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது வந்து சின்ன பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறமா இது கூட இன்றைக்கி நான் வந்து 1 கப் வந்து தயிர் எடுத்திருக்கேன். தயிர் எதுக்காகனா நம்ம மாவு வந்து புளிக்க வைக்க மாட்டோம். ஸோ அந்த புளிப்புக்காகவும் சாஃப்ட்னஸ்க்காகவும் தான் சேர்க்குறோம். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. இது கூடவே நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நான் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் அரைக்கும் போது ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் வேணால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து இன்றைக்கி 1 கப் வந்து ஓட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஓட்ஸ் பவுடர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா வந்து 1/2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் வந்து லைட்டாக சூடானதும் இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வந்து ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கலந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நான் வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து நான் பெரிய சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சின்ன சைஸாக கிடச்சதுன்னா நீங்கள் வந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் உள்ள தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி வேணும்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வேணால் சேர்த்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த தக்காளியோட தண்ணியிலே நமக்கு எவ்வளோ மேஷ் ஆகி சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நாம் தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது நீங்கள் தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து தோசை போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோசை போட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. ஏன்னா இது பச்சை பயிரே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம இது கூட கர்டு எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னா நீங்கள் கீ பட்டர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து இந்த சைடு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம 2 சைடும் திருப்பி போடணும். இப்போ இதோட ஓரங்களை வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து திருப்பி போடுறப்போ ஈஸியாக இருக்கும். தோசை பிய்யாமல் அழகாக வரும், அதுக்காக தான். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே நல்ல வாசமாகவும் இருக்குது. நமக்கு பச்சை பயிரில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, வைக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான், இதுக்கு நம்ம பண்ண சைட் டிஷ்ஷையும் இப்போ எடுத்து வச்சாச்சு. இது ரெண்டோட காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மை கிறிஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.